இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகில் வாழும் மக்கள் அனைவரும் பிறக்கின்றோம், வாழ்கின்றோம். கடைசி நம்முடைய வாழ்க்கை முடிந்து இறக்கின்றோம். என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. நாம் வாழும் வாழ்க்கை நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய ஒன்றியிருக்கும் தெருவில் வாழும் மக்களுக்கு தெரியும், நண்பர்களுக்கு தெரியும், உறவினர்களுக்கு தெரியும், நம் ஊருக்கு தெரியும் நம் வாழும் வாழ்க்கை. ஆனால் நாம் நினைப்போம், நாம் நன்றாக இருக்கிறோம், நாம் ஒழுங்காக இருக்கின்றோம் அப்படி என்று. அந்த வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக வாழப்பட வேண்டும். பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதை விட மற்றவர்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையாக நாம் வாழப்படும் பொழுது அதில் கிடைக்கும் ஒரு சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் நமக்கும் சரி நம் குடும்பத்திற்கும் அது ஒரு கடவுள் நமக்கு ஒரு நல்வழியை கொடுப்பது நல்லதாக அமையும். இதனால் நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பதை விட மற்றவர்களுக்கு நாம் பயனுள்ள மனிதனாக நாம் வாழப்பட வேண்டும். இதுதான் வாழ்க்கை. ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், இறந்தோம் என்பதை விட நாம் நல்லதொரு வாழ்க்கையை வாழப்பட வேண்டும். இந்த உலகில் நல்ல மனிதர்கள், நிறைய மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்யும் தானம், தர்மம், உதவிகள், அன்னதானங்கள் என்று பலதரப்பட்ட மக்கள் இதை முழு மனதோடு செயல்படுத்தி வாழ்ந்து கொண்டு உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. நம் குடும்பத்தில் நிறைய காசு பணங்கள் இருக்கும், சொத்துகள் இருக்கும், நிறைய ஒரு செல்வங்கள் இருக்கும். அனைத்தையும் நாம் இறந்த பிறகு எதையும் எடுத்துச் செல்வதில்லை. ஆனால் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த சிறு துளியாவது உதவிகள் செய்யும் பொழுது அதில் கிடைக்கும் மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதைவிட வேறொன்றும் இல்லை. என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நாம் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக அமையப்பட வேண்டும். தானமோ, தர்மமோ, உதவிகளோ, அன்னதானங்களோ ஏதாவது ஒரு வகையில் நாம் அது பயனுள்ளதாக அமைந்தால் மற்றவர்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு அது ஒரு நல்லதாக அமைந்து அந்த உதவிகள் கடவுளுக்கு சமமாக அமையும். இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கஷ்டம் என்று அவர்களிடம் கூறும் பொழுது அந்த மனிதர்கள் நம்மளால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்று மனம் புகுந்து எவ்வளோ உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், நல்ல குடும்பங்கள். அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பத்திற்கும் மனமார்ந்த நன்றிகளையும், அதேபோன்று அவர்கள் நோயற்ற வாழ்வினை பெற்று அவர்களும் சரி அவருடைய குடும்பத்தினரும் சரி நோயற்ற வாழ்வினை பெற்று வளமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் என இறைவனிடம் மனதார பிரார்த்தனை செய்வோம். ஏன்னு சொன்னீங்கன்னா, இந்த உலகில் 3 நபர்களை நாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த 3 நபர்கள் யார் என்றால், முதல் கடவுள் தன்னுடைய பெற்றெடுத்த பெற்றோர்கள், 2வது கடவுள் தெய்வம், 3வது கடவுள் யார் என்றால் தானம், தர்மம், உதவிகள், அன்னதானங்கள், பசியார உணவு கொடுக்கும் நல்ல மனிதர்களும் குடும்பமும் 3வது கடவுளாக நாம் வணங்குவோம். அவர்கள்தான் கடவுள். கடவுள் நேரடியாக நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கடவுளை நல்ல மனிதர்கள் மூலம் நாம் பார்த்து கொண்டிருப்போம். சுயநலத்தோடு வாழ்வது அது மனிதனுடைய இயல்புகள் அல்ல. பொதுநலத்தோடு வாழ்வது மனிதனுடைய இயல்பு, கடவுளுக்கு சமம். தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு, தான் மட்டும் வாழப்பட வேண்டும், மற்றவர்களுக்கு எந்த கதியாவது போனால் என்ன என்று நினைக்கும் அந்த எண்ணங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வியினை தான் கொடுக்கும், வெற்றிகளை கொடுக்காது, மன சந்தோஷங்களை கொடுக்காது. இதனால் நல்ல உள்ளம் படைத்த மனிதர்கள் இன்னும் நல்ல மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மேலும் மேலும் உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானங்கள், உதவிகள், தான தர்மங்கள் இன்னும் நல்ல மனிதர்கள் செய்து கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும்
மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்வோம். நாம் வாழும் பொழுது எதையும் எடுத்துச் செல்வதில்லை, இறந்த பிறகும் நாம் எதையும் எடுத்துச் செல்வதில்லை. நாம் இறந்த பிறகு நம்முடன் பணம், காசு, சொத்துக்கள் எதையும் வைத்து அடக்கம் செய்வதில்லை. கடைசியில் நம் வெறும் ஆலைதான் அடக்கம் செய்கிறார்கள், எரிக்கிறார்கள். இதனால் இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை நாம் நினைத்து பாருங்கள். எவ்வளோ மக்கள், ஏழை எளியவர்கள், பசியோடும் வறுமை கோட்டின் கீழும் ரொம்ப சூழ்நிலை தவறி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடவுள் நமக்கு ஏதோ கொடுத்திருக்கிறார். அந்த சிறு பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால் முடிந்த உணவுகளையும் தானங்களையும் செய்ய வேண்டும். கடவுள் நம்மளை நல்ல முறையில் வைத்திருக்கிறார் என்றால், நம்ம வாழும் அந்த சிறு வருமானத்திலோ சிறு வாழ்க்கையிலோ அவர்களுக்காக நாம் பயன்படுத்தி அவர்களுக்கு உதவிகளை செய்து அவர்களுடைய பசியினை போக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நாம் வாழும் பொழுது மற்றவர்களுக்காக வாழுங்கள். தன்னுடைய குடும்பத்திற்கும் வாழப்பட வேண்டும், மற்றவர்களுக்காக வாழப்பட வேண்டும். சுயநலத்தோடு இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ்ந்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பார். கடவுள் உண்மையில் கடவுளை நாம் வணங்குகிறோம் என்றால், கடவுள் இருக்கிறார் என்றால் நாம் சுயநலத்தோடு இருக்கக்கூடாது. அதை நினைத்து பாருங்கள். பொதுநலத்தோடு மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணங்களோடு வாழ்ந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பானதாகும். பெரிய லெவலில் வாழ்க்கை அமையாவிட்டால் சிறு வாழ்க்கையாவது கடவுள் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார், சந்தோஷங்களை கொடுப்பார் என்று நல்ல உள்ளங்களையும் மனிதர்களையும் வாழ்த்தி வணங்கி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.